இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? 2025 கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், எப்படி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதியாகமம் புஸ்தகத்துல பாருங்க, ஆபிரகாம் சாராள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்க தாமதமாகுது. அதனால சாராள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய பணிப்பெண்ணாகிய ஆகாரையும் ஆபிரகாமையும் நினைச்சு வைக்கிறாங்க. கர்ப்பம் தரிக்கிறாங்க ஆகார். அந்த டைம்ல ஆகார் கொஞ்சம் மேட்டிமையான ஒரு பார்வையில அதோ சாராளை பார்த்தது நிமித்தம் 2 பேருக்கும் ரொம்ப மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது. இது நிமித்தம் ரொம்ப கடினமா சாராள் நடத்துறாங்க. அதை கண்டு ஆகார் ஓடுறாங்க. ஆகார் ஓடும் போது ஆண்டவர் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாரு பாருங்க, எப்படி அழைக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமின் தேவன் நம்முடைய ஆண்டவர், சாராய் ஆபிரகாமுடைய மனைவி, ஆகார் வேற யாரோ. ஆகார் ஆண்டவரை நேசிக்கிறாங்களா? இல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? இல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறாங்களா? இல்ல. ஆனா ஆகாரை கூட நம்முடைய ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரிய, நீங்க யாரா வேணா இருக்கலாம். இயேசு அறியாதவங்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ அறிந்தும் பிடிக்காதவங்களா இருக்கலாம், இல்ல பின்வாங்கி போனவங்களா இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் இந்த வருஷ இறுதியில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகாரை பார்த்தவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகார் இதோ கண்ணீர் வடிச்சிட்டு ஓடுனாங்க பாருங்க, என்னால வாழ முடியலன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு வேளை நீங்க இந்த மாதிரி வாழ முடியலன்னு சொல்லி இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு உங்க கண்ணீரை பார்த்து, உங்களுடைய பயம் நிறைந்த வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆகாருக்கு தேவன் நல்ல ஆலோசனையை கொடுத்து அழகாய் நடத்துகிறார். அதே போல உங்களுக்கும் ஆலோசனை கொடுத்து இந்த இயேசு நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இதோ வருகிற 2026 கர்த்தர் உங்களுக்கு நன்மையான வருஷத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, எதற்கென்றும் பயப்படாதீங்க, அழுகாதீங்க. கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. 2026 ஜெபத்தோட வரவேற்று நாம் தேவ சமூகத்துல சரியாய் இருப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.